தாய்மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வல்லினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 தேர்தல் முடிஞ்சுது. ஸோ இந்த தேர்தல் தமிழகத்தையே புரட்டி போடும் விதமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. தாவேக்கா 107 பிடிச்சு இடம் பிடிச்சு இந்த தேர்தலில் அவங்க பெரும்பான்மையாக ஆகியிருக்காங்க. ஆனால் இன்னமும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. ஆட்சி அமைக்க ஒரு கட்சியோட கூட்டணிகள் தேவைப்படுது. எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவாங்க, எந்த கட்சியோட கூட்டணிக்கு போகிறது சரி, அது மட்டும் இல்லாமல் தோல்வி அடைந்த கட்சிகள் எதனால் தோற்றாங்க, அவங்க எப்படி அதை அணுகிறாங்க, அதை தொடர்ந்து இந்த காணொலி பார்ப்போம். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம். 75 ஆண்டு கால பாரம்பரிய கட்சியான திமுகவை 2 ஆண்டுகளான தாவேக்கா தோற்கடித்தது ஒரு மாபெரும் வெற்றி, வரலாற்று காணாத வெற்றி. அதுவும் தாவேக்கா கொளத்தூர் தொகுதியான திமுகவோட கோட்டையிலேயே போயிட்டு அவங்கள செஞ்சது கொளத்தூர் தொகுதி மட்டுமா, ஒட்டுமொத்த சென்னையுமே கோட்டைன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடே எங்கள் கோட்டைடா, திராவிட கோட்டை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே நாங்கள் 200 தொகுதி ஜெயிக்கிறோம்னு சொன்னாங்க. அதில் தாவேக்கா பெரிய ஓட்டையாக ஒன்று போட்டாங்க. கோட்டை இடிச்சிட்டாங்க. ஓட்டை போட்டதெல்லாம் ஒரு சில இடத்துல ஓட்டை போட்டுருக்காங்க. ஆனால் கோட்டையெல்லாம் இடித்து தகர்க்கப்பட்டு விட்டது. ஸோ இனிமேல் கோட்டை, கோபுரம் இதெல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும். நல்லது பண்ணால் நீங்கள் ஆட்சிக்கு வரலாம். நாங்கள் என்ன பண்ணாலும் ஜெயிப்போம் அப்படின்ற மனநிலையில் இருந்தீங்கன்னா இப்படி தான் ஆப்பு சொருகப்படும். ஸோ அதனால் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா ஜெயிக்க முடியும். இதுதான் இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்க போகும். அதுதான் அது நிலைமை உருவாகியிருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் பணம் வாங்கியிருக்கிறாங்க. யாரும் வாங்காதவங்களே இல்லை, எல்லாருக்கும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸ்கேம் இன் எவர் ஹிஸ்ட்ரி. இது ஹிஸ்ட்ரியிலே இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தனிநபர் ஸ்கேம் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டேட்டே ஸ்கேம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு மாநிலம் 1,80,00,000 மக்கள் ஸ்கேம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க, மின்சார வரி, தண்ணி வரி, சாலை வரி, கரண்ட்டு வரி, கேஸு இது எல்லாம் ஏற்றிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அவங்க மக்களுக்கு தெரியுது நம்ம கிட்ட இருந்து போன காசு வரியா போனது. ஸோ காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது நம்ம ஒன்று சொல்ல. ஆனால் எப்படின்னா இவங்க ஸ்கேம் பண்ணாங்க, இவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க. டிஎம்கே சொன்னாங்க, வா நீ எங்களுக்கு ஸ்கேம் பண்ணுறியா, உனக்கு நாங்கள் ஸ்கேம் பண்ணுற இந்த ஸ்கேமை நீ எதிர்பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் ஸ்கேமு, அப்புறம் பொதுப்பணித்துறை ஸ்கேமு, கல்வித்துறை ஸ்கேமு, பல ஸ்கேம் பண்ணாங்க. மக்கள் ஒரே வாட்டி ஸ்கேம் பண்ண, மக்களுக்கு அந்த ஒரு நாள் தானே பவர், மக்கள் கரெக்டாக. ஆனால் நம்ம ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்லாம் எப்பயாவது தான் நடக்கும். ரொம்ப அரியது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 70களில் எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் என்டிஆர் நடந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ நடந்திருக்கு. ஸோ எப்பயுமே என்னன்னா மக்கள்கிட்ட பவர் இருக்கு, அவங்க என்னைக்கு வேணாலும் மாற்ற முடியும். அவங்க தான் பவர் சோர்ஸு. நம்ம அவங்கள பகைச்சிக்கூடாது, அவங்கள்ட்ட வெறுப்பை விதைக்கக்கூடாது, அவங்களுக்கு நல்லது பண்ணணும். சும்மா நம்ம பணம் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம அவங்கள போதைக்கு அடிமையாக்கிட்டா அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இன்றைக்கி நேற்று வந்த முடிவு பார்த்தீங்கன்னா அதுதான் நிரூபிக்குது. ஸோ பணம் வேலைக்கு ஆகாது, ஜாதி வேலைக்கு ஆகுது, எதுவுமே வேலைக்கு ஆகுது. நல்லது பண்ணுங்கள், ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா அவங்க எப்போ மாறுவாங்கன்னே தெரியாது. இப்போ நம்ம எதிர்பார்த்தோமா இப்படி மாறுவாங்க? கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கல. சும்மா ஏதோ ஒரு 10 தொகுதி ஜெயிக்கலாம், அல்ல 5 தொகுதி ஜெயிக்கலாம், ஒரு பிரபலமாக ஒரு 4-5 முகங்கள் ஜெயிக்கலாம். பிரபல ஊடகவியலாளர்கள், பிரபல கருத்து கணிப்பாளர்களுமே பார்த்தீங்கன்னா 10 வாங்குவாங்க, 10லேருந்து அதிகபட்சம் 20 வாங்க வாய்ப்பு. சில பேர்லாம் சவால்லாம் விட்டாங்க, 10 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிட்டா நான் அரசியலே பேச மாட்டேன்னு. சில பேர் ஜெயிக்க மாட்டேன். சில பேர்லாம் வாங்கடா அப்படின்லாம் போட்டார். இப்பெல்லாம் ஒரு ஆள் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, காலில் தான் விழுந்து கிடக்குறாரு. இன்னொன்று நான் பார்க்குறேன், நேற்று நான் ட்வீட் கூட போட்டிருப்பேன், காலையில் பார்க்குறேங்க அந்த வாக்கு என்ன ஆரம்பிக்கும் போது தபால் ஓட்டினுவாங்க, அது வரைக்கும் தான் ஆள் உட்காந்து லைவில் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஸ்க்ரீன் தான் இருக்குது, ஆளை காணோம். ஓன் தான் கடைசி வரைக்கும் வரல. அப்போவே அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது தாவேக்கா ஏற அவர் மூஞ்சை பார்க்கணுமே, ஆடலை, அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் முன்னாடியே மக்கள் களத்தில் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு யோசிச்சு அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரசியல் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வகுத்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா, பிரச்சாரத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விளைவுகள் வந்திருக்காது. ஆக்சுவலாக என்ன சொன்ன மாதிரி அவங்க கரெக்டாக ஒரு நல்ல கட்சியில் சரியான ஒரு கூட்டணி வகுத்து போயிருந்தாங்கன்னா அவங்க அதிகாரத்தை பெற்றதுக்கு பெருமளவு வாய்ப்பு இருந்தது. அதை அவங்க எழுந்தது பார்த்திங்கன்னா வருத்தத்துக்குரியது. ஏன்னா ஒரு தமிழ் தேசியம் பேசிய கட்சி ஒரு பெரிய 0ல் ஆரம்பித்து 8% வரை வாங்கினதே உலக வரலாற்றில் கிடையாது. அது திரும்பியும் கீழே இறங்குனது மக்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு. தமிழ் தேசியம் நிறைய பேர் இப்போ கஷ்டப்படுறத பார்க்குறோம் நம்ம ட்விட்டரில், எல்லாத்துலேயுமே தோத்துட்டுமே, அதுவும் வாக்கு சாத்தியமே குறைஞ்சிச்சுன்னு. அதுவும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியோட தலைமை அண்ணன் சீமானுமே பார்த்திங்கன்னா
கலங்குறாரு. ஒரு பேட்டி இப்போ என்ன பிரயோஜனம்? தப்பு உணருங்க, இப்பயாவது தப்பு உணர்ந்து திருத்திக்கிங்க, அதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ விஜய் வந்து யாரு கூட கூட்டணி போவாருன்றது தான் இப்போ காங்கிரஸ் கூட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம நியூஸ் பார்க்கும்போது. எப்படிங்க இனப்படுகொலை நடந்து அது 18 ஆச்சு. புரியல. அதான் இவங்க என்னென்ன தான் நான் சொல்கிறேனே, இப்போ இவங்களுமே இந்த மாதிரி தவறாக முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களோட விளைவுகளை எதிர்காலத்தில் கண்டிப்பாக சந்திப்பாங்க. இப்போது என்ன நம்மளுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, நம்ம முகம் போதும் ஓட்டு போட்டாங்க, அதனால நம்ம வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம அரசியலில் கேம் ஆடலாம்னு நினச்சிங்கன்னா அதனுடைய விளைவே நீங்கள் பின்னாடி சந்திக்க வேண்டியது வரும். ஆட்சி கலைப்பு நடக்கலாம், இவங்களெல்லாம் நம்பினீங்கன்னா அது ஆட்சி கவிழ்த்துருவாங்க. கம்யூனிஸ்ட் விசிகா இவங்க 3 பேர் என்னைக்குமே இவங்கலாம் வந்து நம்பக்கூடியோட ரொம்ப நெருங்கின பல வருஷம் கூட்டத்தில் இருந்தோம். ஸோ ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப மக்கள் இப்போ இவர் வந்து நம்பணுமே, பார்த்தா இவர் இந்த மாதிரி கூட்டணி போய் ஆட்சிக்கு வந்துச்சு வேணாம், திடீர்னு மக்கள் மாறலாம். வேணாம் பழைய ஆட்கள் இருந்தாலே ஓகே அப்படின்னு கூட மாறலாம். இல்லை சர்க்கார் படத்தில் வந்த மாதிரி எதிர்கட்சியா இருக்க அதிமுக திமுக கூட்டணி வாய்ப்பு இல்லை. ஆனா அப்படி நடக்கிறதுக்கும் ஒரு சில வாய்ப்பு நடந்துக்கூடாது. ஸோ அதனால தான் பெரிய ஒரு கட்சி நீங்க அதிமுக கூட கூட்டணி போனா கூட நல்லது தான், உங்களுக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒரு இந்த 5 வருஷத்துக்கு எந்த ஆட்சி கழிப்புலாம் எதுவும் இல்லாமல் திரும்ப எலெக்ஷன் எல்லாம் சந்திக்காம அப்படியே ஒரு தமிழர் தலைமையில ஒரு 2 பேர் தமிழர் தலைமையில ஆட்சி நடக்கும். ஸோ தமிழ் தேசிய கோரிக்கைகள் பற்றி இருக்கு. ஆமாம், தமிழ் தேசிய கோரிக்கைகளை நம்ம முன்வைக்கும் போது அதை அவங்க ஏற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏற்று நடத்தும். ஏன்னா போன ஆட்சியில கூட எடப்பாடியோட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொது விடுமுறை வச்சாங்க. பொது விடுமுறை கொடுத்து நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானந்தன் வச்சிருந்தப்போ அதை ஏற்று அவர் வந்து பொது விடுமுறையா மாற்றி கொடுத்தாரு. அந்த மாதிரி இப்போ நம்ம பாரியண்ணன் வந்து இனப்படுகொலை நாள் மே 18 அப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொது நிகழ்வா மே 18 அனுசரிக்கணும்னு மெரினாவில் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அதையும் ஏற்கணும். ஏற்றா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கட்சியா தொடர வந்து விஜய்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சமயத்துல தான் இனப்படுகொலை பண்ண காங்கிரஸோட பேச்சுவார்த்தை போகுது. அது ஸ்ட்ராட்டஜி அது கரெக்ட் இல்லை. ஆனா இவங்க எப்படி யோசிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கட்சிக்கு போனா அவங்களுக்கு அதிகமா மந்திரி பதவி கொடுக்கணும், துணை முதல்வர் பதவி கொடுக்கணும். ஏன் ஆட்சியில் அவங்க வந்து பங்கு கூட கேட்பாங்க, சிஎம் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்க கூட ஏன் போகணும்? இவங்க 5 சீட்டு அந்த 2 சீட்டு சேர்த்தவங்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சி இவங்களுக்கெல்லாம் 1-2 மந்திரி பதவி கொடுத்துட்டு எப்படி சேவ் பண்ணிக்கலான்றது அவங்களுக்கு பெட்டராக தோணும். ஆனால் மக்களுக்கு பெட்டர் கிடையாது. இப்போது நீங்கள் மக்களை பற்றி தான் யோசிக்கணும். மக்கள் அதுக்காக தான் உங்களை ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பெரிய நல்லாட்சி வரணும், அது பெரிய அளவில் ஓட்டு போட்டு நம்பிக்கை கொடுத்து உங்களுக்கு நீங்க ஜெயிப்பீங்கன்னு நீங்களே நினைக்கல. ஏன்னா அதனால 2 இடத்துல நீங்க ஆனா அந்த 2 இடத்துலயும் பெரிய அளவில் உங்களுக்கு ஓட்டு போட்டு 2 இடத்துலயும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. 2 இடத்துலயும் ஜெயிச்சாரு. ஆமா, அது அப்ப என்ன பாருங்க, 2 இடத்துல இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தோத்துடக்கூடாதோ அப்படின்ட்டு 2 இடத்துலயும் ஜெயிக்க வைக்கிறாங்க. மக்கள் வந்து அவர் ஜெயிக்கணும், சட்டமன்றத்துக்கு போகணும்னு அப்ப அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ மக்களை சிந்திங்க, மக்களுடைய நன்மை என்னன்றது சிந்திங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணவங்க கட்சி கூட போகாதீங்க. ஸோ மக்களுக்கு புரிதல் இல்லாமல் வேணால் இருக்கலாம். அவங்க துரோகம் பண்ணதுன்ற புரிதல்லாம் அந்த திராவிட ஆட்சி காலகட்டத்தில் ஏற்படுத்தப்படலை. அவங்க கூட்டணியிலேயே போயிட்டு அப்படியே அவங்கள வச்சுருந்தாங்க. நீங்களும் அதை தவிர செய்கிறீங்கன்னா உங்கள் மேலேயும் அந்த வெறுப்புன்றது எதிர்ப்பு, உங்கள் மேலேயும் காங்கிரஸ் மேலே இருக்க வெறுப்பு உங்கள் மேலே திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வேண்டாம், ஒரு நம்ம சொல்கிறோம், புரிஞ்சுக்கிட்டா சரி. அதிமுக கூட கூட்டணியுமே பாஜக இல்லாத பாஜக ஒதுக்கிட்டு வர சொன்னா வந்துருவாங்க. அவங்க நாங்க ஒன்றும் திமுகவுக்கு விட இவங்க அப்படியே தூய சக்தின்னு சொல்லல அதிமுக. ஆனா ஒரு தமிழ் தலைமை அடையும் போது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல இந்த பாதகங்கள் வராம இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ் தேசியம் கட்சி இருக்கு ஒன்று, அந்த கட்சி உட்கட்சி கட்டமைப்பை ஏற்படுத்தி சரியான ஸ்ட்ராட்டஜி வகுத்து சரியான ஒரு தலைமை சரியாக வழிநடத்தி கொண்டு போய் அரசியலில் ஒரு நாகரிகமான அரசியல், ஒரு ஒழுக்கம் நேர்மையுள்ள அரசியலை பண்ணி கரெக்டாக ஒரு இது பண்ணியிருந்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை கொண்டு போய் சேர்க்காம ஒரு நம்பிக்கை கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி அரசியலை பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளும் ஆதரவு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அவங்களுமே ஆட்சியில் இப்போ இவங்க நிறைய தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பிட்டாங்க. அதன்படி நீங்கள் வந்து கரெக்டாக செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஓட்டு விழுந்திருக்கும், நீங்களும் எம்எல்ஏ ஆயிருக்கலாம். அட்லீஸ்ட் இப்போ விஜய் கூட கூட்டணி போயிருந்தா கூட நீங்கள் நிறைய ஈஸியாக நீங்கள் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கலாம். அது அந்த தப்பு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க, வேணாம் நம்ம தனியாக தான் நிற்கணும். நீங்கள் தனியாக நிற்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட எங்கே கட்டமைப்பு இருக்குது? 234 தொகுதியிலையுமே இப்போ 234 தொகுதியிலுமே கிராமங்களில் நீங்கள் 15 வருஷமா கட்சி நடத்துறீங்க, அரசியல் நடத்துறீங்க. என்னோட கேள்வி, 234 தொகுதியிலையும் இருக்கிற கிராமங்களில் உங்களுடைய கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கா? பிரச்சாரம் பண்ண அங்கே முடியுதா?
நீங்கள் ஓட்டு அவங்க கிராம மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழ் கட்சின்னு இருக்குது, அதுக்கு ஒரு 50 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓட்டு கேட்க வராங்க, ஓட்டு போடுங்க, எங்களுடைய கொள்கை இந்த மாதிரி, எங்களுடைய ஆட்சி வரைவு இந்த மாதிரி, நாங்கள் வந்தால் இந்த கிராமத்துக்கு இந்த நல்லது பண்ணுவோம், இந்த தொகுதிக்கு இந்த நல்லது பண்ணுவோம், இந்த இந்த ஒன்றியத்துக்கு இந்த நல்லது பண்ணுவோம், இந்த மாதிரி சொல்லி கேட்கறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்களான்னா கிடையாது. மீடியா, சோஷியல் மீடியாவுடைய இது மட்டும்தான் இருக்குது. நாம் தமிழ் கட்சிக்கு அந்த அந்த சோஷியல் மீடியாவுடைய கட்சி வாழ்ந்துட்டு இருக்குது. உட்கட்சி கட்டமைப்பெல்லாம் வலுவா இல்லைன்னா ஆக்சுவலாக அது தாவேக்காக்குமே இல்லை, ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இனிமேல் அவங்க வளப்படுத்திடுவாங்க. இன்னொன்று, அவர்கிட்ட மக்கள் இயக்கம் இருந்துச்சு, மாவட்டம் வாரியா, அதே ரசிகர் மாதிரி அவங்க மன்றத்தை கிராம வாரியா போகலன்னா கூட ஒன்றிய வாரியா அவங்க அந்த அந்த ரசிகர் மன்றம் இருந்ததுல அதை அப்படியே மாற்றி, அது அப்படியே ரசிகர் மன்றத்தை அவங்க அப்படியே கட்சிக்கு செயல்பாடு மாற்றிடுவாங்க. இப்போ திருவண்ணாமலை தொகுதி, நாங்கள் ஓகேவா, அங்க திமுக கோட்டை வேலுவெல்லாம் சரிக்கவே முடியாதுன்ற இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, 1000 சில்லற ஓட்டு வித்தியாசத்துல தான் அவருக்கே ஒரு பயம் வந்து கதிகலங்கி போய் இருந்தாரு. 1300 சில்லற ஓட்டுல தான் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா, இது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஓட்டு அவருக்கு வந்துச்சுன்னா வேலை செஞ்சிருக்காங்க. தாவேக்காரங்க ஓட்டு போய் கேட்டிருக்காங்க, வேலை செஞ்சிருக்காங்க. எங்க ஊர்ல எங்க சுத்து வட்டாரத்துலையுமே தாவேக்காவுக்கு இளைஞர்கள் ஓட்டு கேட்டிருக்காங்க. அந்த இளைஞர்கள் ஏன் உங்களுக்கு கேட்கல? நாம் தமிழ் கட்சிக்காக ஏன் போய் கேட்கல? இப்போ நம்ம இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க, அவங்களாம் விஜய் மோகத்தில் இருக்கிறாங்க, சினிமா மோகத்தில் இருக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 8% ஓட்டு வாங்கினீங்க, 8% ஓட்டில் உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் ஓட்டு விழுந்திருக்கும், அதில் கிராம வாரியாக உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கும். இப்போ நான் டேட்டா எடுத்தேன்னா 300 ஓட்டு என் கிராமத்தில் விழுந்திருக்கு, இப்போ கூடமே 50 ஓட்டுக்கு மேலே விழுந்திருக்கு, 300 ஓட்டு ஆல்ரெடி விழுந்துச்சு. இந்த இளைஞர்களை நீங்கள் உங்கள் கட்டமைப்புக்குள்ளே சேர்த்தீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இவங்களை அழைச்சி இவங்களை கூப்பிட்டு அந்த கட்டமைப்புக்குள்ளே இந்த கிராமத்தில் இவ்வளோ இருக்கிறாங்க, ஸோ உங்களுடைய மாவட்ட செயலகம் வந்து சரியாக செயல்பட்டுச்சானா கிடையாது. ஆனால் விஜய் கட்சியில் அப்படி இல்லை, அவங்களாம் ஓட்டு போய் கேட்குறாங்க. ரசிகர்கள் வந்து சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு போய் ரசிகர்கள் கேட்குறாங்க, தான் தலைவன் ஜெயிக்கணும்னு கேட்குறாங்க. உங்கள் கொள்கை ஜெயிக்கணும்னு நீங்கள் எங்கே போய் நீங்கள் கட்டமைப்பு எங்கே மேலே இருந்து நீங்கள் டெவலப் பண்ணி இந்த வாட்டி உங்கள் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்குமே எல்லா கிராமத்துலேயும் கட்டமைப்பு ரொம்ப ஆழமா. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க தனிப்பெரும்பான்மையை ஜெயிக்கிற அளவுக்கு நீங்க கட்டமைப்பையே வலுப்படுத்தாத போது அட்லீஸ்ட் தமிழ் தேசியத்துக்கு அதிகாரத்துக்கு கொண்டு போகணும், அதிகாரத்தில் தமிழ் தேசிய எம்எல்ஏக்கள் இருக்கணும், தமிழ் தேசியத்துக்கான அந்த செயல்பாட்டாளர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கணும், மந்திரிகளாக இருக்கணும்னு நினைச்சாவது தாவேக்கா கூட நீங்க கூட்டணி போயிருக்கலாம். ஏன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வராத கட்சி, மக்கள் மத்தியில் அவங்களுக்கு பெரிய எதிர்ப்புலாம் கிடையாது, வரவேற்பு இருந்துச்சு, நல்ல வரவேற்பு. அது நம்ம எல்லாமே கண்கூடா பார்த்தோம். இது ரிசல்ட்ல மட்டும் இல்லைங்க, முன்னாடியே தெரிஞ்சுது அவர் 20% மேலே ஓட்டு வாங்குவாருன்றது ஒரு கணிப்பு இருந்தது. இப்போ 35 தாண்டிடுச்சு, அது வேற, ரொம்ப அதிகம். இது எதிர்பார்க்காம நடந்தது. ஆனால் அந்த 20% ஒரு கணிப்பு இருந்ததுல, அந்த நம்பிக்கை இருக்கும்போதே கூட்டணி போவோம், நம்ம சேர்ந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணலை? நீங்க என்ன பண்ணீங்க? டிஎம்கேவை எதிர்க்கிறத விட்டுட்டு விஜய்னு விஜய் எதிர்க்கிறீங்க. ஆட்சியில் பண்ண தவறுகளை சொல்லி டிஎம்கே எதிர்ப்பு பிரச்சாரத்தை விட்டுட்டு ஆட்சியில் இல்லாத விஜயை மக்கள் வரவேற்கும் போது மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்குது, புதுசாக வராருன்ற நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம் ஆட்சி எப்படி நடத்துகிறாருன்றது தான் மக்கள் நினைப்பாங்க. மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்காம அவரை எதிர்த்து அரசியல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் நாம் தமிழ் கட்சியில் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க, டிஎம்கேலையும் ஒரு சரி தோத்துட்டோம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் நாம் தமிழ் கட்சியும் மக்களை திட்டுறாங்க, தற்கூறின்றாங்க. சில நாம் தமிழ் கட்சியில் வேட்பாளராக இருந்தவங்களாம் ஃபூலிஷ் பீப்புள். என்ன ட்வீட் அதெல்லாம்? இப்படி பண்ணால் மக்கள் திரும்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்கள் அதே மக்கள்கிட்ட போய் நிற்க ஓட்டு கேட்க போகிறீங்க. ரெண்டாவது, ஒரு வேட்பாளர் என்ன பண்ணுறாரு, அது எல்லாமே தெரியும். ஒரு வேட்பாளர் யூடியூப் சேனல், தம்பின்ற சேனல்லாம் வச்சுருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, தற்கொலை நாடு இனிமேல். என்னது இது? இப்போ விஜய் ரசிகர்களை நீங்கள் தற்கொலைன்னு சொன்னீங்க, சரி, அவன்லாம் சினிமா முகத்தில் இருக்கிறான், ஃபேன்ஸ் மென்டாலிட்டியில் இருக்கிறான், அவன் வந்து அவனுக்கு விஜய் தான் கடவுள், அவன் விஜய் தான் ஜெயிக்கணுன்றான், அதெல்லாம் ரைட்டு. அவன் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பான்? 10-5% இருப்பானா? உங்களுக்கு போட்ட 4% இல்லையா? அவன் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்களா? ஆமாம். ஓகே, அடுத்து பொதுமக்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? அந்த பெரிய ஒரு இந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்க 20% மக்கள் வந்து அப்படியே விஜய் பக்கம் மாற்றம் என்னன்னு போட்டிருக்காங்களா? இவங்கெல்லாம் தற்கூறினீங்கன்னா அவங்க தற்கொலையா நீங்க தற்கொலையான்றதை யோசிச்சுக்கோங்க. அவங்களை அரசியல் மயப்படுத்தாத இத்தனை காலமா நீங்க தான் தவறு இருக்கு, உங்க மேலதான் தவறு இருக்கு. அவங்கள்ட்ட உங்க கருத்தியல் கோட்பாடு கொள்கைகளை கொண்டு போய் நீங்க சரியா சேர்க்கல,
வெறுப்பு அரசியலை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஆக்சுவலாக போன தேர்தலில் இந்த மக்களோட வாக்கை வந்து நாம் தமிழ் கட்சி அறுவடை பண்ணாங்க. 8% ஆனாங்க போன தேர்தலில். முன்னேறினா பின்னாடி வாச்சு. இந்த தேர்தலில் முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பு காரணத்தால அவங்க பின்னடைஞ்சது. இதுல என்னன்னா வேட்பாளராக நின்ன சில பேர் தலைமை இவங்க எல்லாம் இந்த விஷயத்த அவங்க ஏத்துக்கவே இல்லை. நம்ம விஜய் எதிர்த்தது சரி, அது ஆனால் மக்கள் தான் தவறாக முடிவெடுத்துட்டாங்க, மக்கள் மேலே தான் தப்புன்ற நிலைமைக்கு நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு இன்னும் பின்னடைவு தான் வரும். அந்த மக்களே திட்டுறது இருக்குல்ல, இன்னும் மக்கள் நம்பகத்தன்மையாக. ஸ்டாலின் வந்து ட்விட்டரில் போடுறாரு மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கணும்னு. உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு போறாரு ப்ரெஸ் மீட்டில். பிரஸ்கிட்ட வந்து எனக்கு நன்றி, ஓட்டு போட்ட சேப்பாக்க மக்களுக்கு நன்றி, மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் போகிறோம். எடப்பாடி அவர்களும் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் போறாரு. இது வரைக்கும் நீங்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிறேன்னு எங்கேயாவது ஒரு பதிவை நாம் தமிழ் சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது ஆக்சுவலாக அது விஜய் வெறுப்புலேருந்து அப்படியே மக்கள் வெறுப்பாக மாறுது. அது மறுபடியும் மக்கள் வெறுப்பாக மாறுது. இது என்ன சரியான ஓட்டு கேட்டு போனால் பெருமளவு ஓட்டு வாங்குறதே ரொம்ப கடினம். ஏன்னா வந்து அந்த வெறுத்துட்ட மக்கள் ஒரு வாட்டி வெறுத்துட்டாங்க, விஜய் பக்கம் போயிட்டாங்க, விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த மக்கள் திரும்பி இந்த பக்கம் வர வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி ஓட்டு கேட்கும்போது குடிகாரர்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம், பெண்கள் இலவச பஸ் வசதி பயன்படுத்திக்கிற பெண்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம், இதெல்லாம் என்னது அரசு அதிகாரிகள் ஓட்டு போடாத மாதிரி ஒரு வேலை பார்த்தீங்க. அது 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 விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி? எல்லாரும் இப்போ விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. இவங்களுடைய இப்போ ஒன்று நீங்கள் அரசியல் நீங்கள் வந்து ஒரு இயக்கமாக இருக்கிறீங்க, அது அரசியல் ஓட்டு எழுதலே வரல, நான் அதில் நம்பவே இல்லை நான் அப்படின்னா நீங்கள் ஓகே, நீங்கள் இப்படி பேசுறதுலாம் வேற, அது கதை வேற. நீங்கள் அரசியலுக்கு தேர்தலில் வாக்கு கேட்குறீங்க, வாக்கு அரசியலில் இருக்கீங்க. கரண்ட்டில் இருக்கிற எம்எல்ஏ சிஎம் யாராக இருந்தாலும் பதவி போனதுக்கப்புறம் அரசியல்னு தேர்தல்னு போகும்போது காலில் விழுவான், வீட்டில் போய் அந்த அந்த எலெக்ஷன் டைமில் அவன் வந்து நல்லவன் கெட்டவன் ஊழல் பண்ணுறான் ரெண்டாவது வேற. ஆனால் கரெக்டாக பாருங்கள், எலெக்ஷன் வந்துட்டு அவன் மக்களை மதிக்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு தலைவராங்கிறான்னு பாருங்கள். இமேஜும் மெயின்டைன் பண்ணுவாங்க, மக்கள் கிட்ட வந்து ரொம்ப பணிவாக நடந்துப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க பிரச்சாரத்தில்? இப்படி வந்து இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஆமாம் அறியாமையில் இருக்காங்க, என்ன பண்ணலாம்? அந்த அறியாமையில தான் அவங்களை தெளிவுபடுத்தி தானே நீங்கள் ஓட்டு வாங்கணும். அவங்களை வந்து நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னே சொல்லி திட்டிட்டு இருந்தா அப்போதான் வந்து என்ன நம்ம அசிங்கப்படுத்துறாங்க. இவங்க எதுக்கு நம்ம ஓட்டு பண்ணணும்? நம்ம ஆட்சியில் வந்துட்டு நாளைக்கு வந்து தப்பு பண்ணால் எப்படியும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, யார் வந்தாலும் தப்பு தான் பண்ண போகிறான், யார் வந்தாலும் ஊழல் பண்ண தான் போகிறான், இங்கே எதையும் சரி பண்ண போகிறதுலன்ற ஒரு மனநிலை ஆல்ரெடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மக்கள் நீங்கள் இப்படி பேசும்போது நாளைக்கு நீ தப்பு பண்ணால் உன்னை வந்து நான் கேள்வியே கேட்க முடியாத மாதிரி நீ என்கிட்ட பேசுறீங்க. நீங்கள் வந்து கரெக்ட் சரி பண்ண வேண்டிய நீங்களே எல்லா தப்பையும் அவங்க மேலே சொன்னீங்கன்னா அப்போ யார் தான் சரி பண்ணுறது? ஸோ இதெல்லாம் வந்து பேச்சை குறைச்சிருக்கணும், செயல்பாடுகளில் சில திருத்தங்கள் வேணும். நீங்கள் வந்து கட்சியில் இருக்கிறவங்களே இன்றைக்கி வந்து ஒத்துக்கிட்டாங்க, சில பேர்லாம் ஒத்துக்காதது தலைமை மட்டும்தான், கட்சியில் சப்போர்ட் பண்ண எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களை வீட்டில் போய் சந்திச்சிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் விஜய் அவர்களை மட்டுமே எதிர்த்ததுன்றது தவறு. பாரதியார் மேடையிலையும் பாரதியார் விழாவில் ஆர்எஸ் மேடை எடுத்து தவறு. இந்த மாதிரி தொடர்ச்சியான தவறுகள் மூலயமாக மக்களுக்கு தவறா போய் சேர்ந்துருச்சு, ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதை டிவிக்கே சரியா பயன்படுத்தி நீங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்கல்ல. இதைத்தானே பல பேர் சொன்னாங்க, இந்த தவறுகள்லாம் செஞ்சீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வராதுன்னு. நீங்க செய்யறது தான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அது இது மாதிரி பின்னாடி வந்துருச்சா தவறுன்னு யாராவது சுட்டி காட்டும் போது அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாரு, உண்மையாக தவறான திருத்திக்க தான் முயற்சி பண்ணணும். இவங்க திருத்துற மாதிரி தெரியல, பார்ப்போம், திருத்திக்கிட்டா நல்லது தான். இப்போ இவர் திமுக இவங்க கட்சி இவங்க என்ன ஆட்டம், ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் என்ன ஆட்டம், கடைசி 5 வருஷத்தில் என்ன ஆட்டம், ஒரு நடிகைக்கு கூப்பிட்டு 30 லட்சம் கொடுக்குறது, போதைப் பொருளை கடத்துறது, எனக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து பாலியல் வன்கொடுமையில் சேர்ந்தா அவரை தப்பிக்க விடுறது, தனக்கு வேண்டியப்பட்ட நபர் வந்து கார் விபத்து பண்ணுறது வச்சுக்கிறது, இதெல்லாம் மக்கள் ஞாபகம் மறந்துடுவாங்க. அப்படிலாம் இல்லை, ஞாபகத்தில் எல்லாருக்கும் இருக்குது. நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் ஓட்டு போடுறாங்கன்னு. வேற ஆள் இல்லாம வேற யாருக்கு ஓட்டு போறது, பெரிய கட்சி எதுவும் இல்லையே இவங்க, அதனால இவங்க 2 பேருக்கே மாத்தி மாத்தி போட்டுருந்தாங்க. தொலைக்காட்சி இருக்கும்போது மக்கள் மறந்ததுக்கு நிறைய காரணம், ஆனா டிஜிட்டல் யுகத்துல எல்லாமே டேட்டாவா இருக்குது. திரும்ப திரும்ப அதை வந்து ஐடிவிங்கன்னு எல்லா கட்சியுமே கட்டமைச்சு வந்து திரும்ப திரும்ப அவங்க நீங்க சொல்ற மாதிரி ரீசைக்கிள் பண்ணி அதை ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது உங்களுக்கு தான் அந்த அதனால தான் பொதுநிலையிலே வச்சிருந்தாங்க. ஆமா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புதிய கட்சி, ஒரு பிரபலமான கட்சி, அதுக்கு பெரிய மக்கள் ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சது பாருங்க, ஒட்டுமொத்த பேரும் மாற்றி போட்டாங்க ஓட்டு. அந்த 20% மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் திரும்ப வந்து அரசியல் வரலாற்றிலே ஒரு பெரிய, அதாவது பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஆதரவு வந்து எதுவும் தெரிவித்ததில்லை. இதுவரையும் நடந்த தேர்தல் வாக்குகளில் ஜெயிச்ச கட்சிகள் கூட அந்த ஒரு சின்ன பார்டரில் தான் வேறு இவங்க அவங்கன்னு வருவாங்க. ஆனால்
108 சீட்டு ஒரே கட்சி பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாற்றத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் அவர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலமைச்சர் பதவி ஏற்க போகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும். திராவிடம் பக்கம் போகாமல் திராவிடமும் கருத்தியல் சொன்னீங்க, ஆனால் திராவிடத்தை இதுவரை கையில் எடுக்காமல் தமிழ் தேசியத்தை எடுத்து தமிழ் தேசியம் படி நடந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா மக்கள் உண்மையிலே வரவேற்பாங்க. அவங்க எடுத்த முடிவு சரின்னு சொல்லி நம்பவும் செய்வாங்க. ஸோ ஆட்டம் போட்டால் அடைக்கிடுவாங்கன்றது திமுகவை பார்த்து கற்றுக்குங்க. திமுக அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இந்தியாவிலே அப்படி ஒரு ஸ்டேட்டில் பாருங்கள், இத்தனை ஆண்டுகளாக பிஜேபின்ற ஒரு கட்சி உள்ள நுழையாமல் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. டிஎம்கே மாநில கட்சியாக வலுவாக இருந்த கட்சி, இன்னமும் அவங்க கட்டமைப்பில் வலுவாக தான் இருப்பாங்க, செயல்படுவாங்க. அப்படி தான் அவங்க கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆட்டம் அந்தளவுக்கு இருந்தது. அதை பார்த்த மக்கள் வந்து ஒரு பெரிய கட்சி, ஒரு பாரம்பரியமான 75 பாரம்பரிய கட்சி, இத்தனை ஆண்டுகள் கட்டமைப்பு, பணம், அதிகாரம், பணபலம், ஊடக பலம், பத்திரிக்கை, எத்தனை பேர் பேசுறது இருக்கிறாங்க யூடியூப்ல முதற்கொண்டு, எல்லா தளத்திலையும் எல்லாமே ஆள் இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இதுவே வீழ்ச்சி சந்திக்குதுன்னா நீங்கள் ஒத்த ஆள் உங்கள் முகத்தை வச்சு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களோட கட்சிக்குள்ள யாருக்கும் தெரியாது. விசில் சின்னம் அப்படிதான் விஜய் அதை சொல்லுவோம். விஎஸ் பாபு அப்படிதான் விஜய்க்கு ஓட்டு போறேன்னு நினைச்சு போட்டுதான் ஸ்டாலினியே தோக்கடிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாபிலிட்டியான ஆள் கிடையாது முதலமைச்சரே. ஆனா என்ன நினைக்கிறாங்க, குளத்தூர் மக்கள் என்ன நினைச்சு ஓட்டு போட்டுக்கிறாங்க? விஜய் தான் குளத்தூர்ல நிக்கிறாருன்னு நினைச்சு விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். விஜய் தான் குளத்தூர் தொகுதிக்கு நிற்கிறாரு, ஸ்டாலின் எதிர்க்கிறாருன்னு அப்படியே பார்த்து விஜய்க்கு தான் போடணும், விசில் சின்னம் தான் விஜய் சின்னம்னு பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. இல்லைன்னா டிஎம்கேவே தோக்கும் போது நீங்களும் மக்களுக்கு நல்லது பண்ணனா கண்டிப்பா இந்த ஆட்சியில நீங்க வந்து தமிழ் தேசிய சார்ந்து நல்ல திட்டங்கள் செய்யல தவறிட்டீங்கன்னா இப்போ அடுத்த தடவை டிஎம்கே வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க தொடர்ந்து 5 வருஷத்துல மட்டும் டிஎம்கேவை அழிக்க முடியாது. அவங்க தொடர்ந்து ஒரு 20 வருஷம் வராம இருந்தாதான் அவங்க கட்சி காணாம போகும். 5 வருஷத்துல அவங்க எல்லாம் பயங்கரமா வேலை செய்வாங்க. உங்களுக்கு இப்பதான் எதிர்கட்சி தப்பு பண்ண வந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்க மேல அவதூறு இப்ப இவ்வளவு பண்ணும்போது உங்களை அழுத்தம் கொடுக்கும் போதுதான் மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்போ நீங்க தவறு பண்ணாம உங்களுக்கு வந்து அவங்க பொருளை கிளப்புறாங்க, அவதூறு பேசுறாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க மக்கள். ஆனா நீங்க வந்து தவறு பண்ணீங்கன்னா டிஎம்கே கிட்ட நீங்க பயங்கரமா பூதாகரப்படுத்துவாங்க. அவங்கள்ட்ட மீடியா பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. அதிமுக காலகட்டத்தில் நடந்த லாக்அப் டெத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவில் தான் இருக்குது, ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த மாதிரி. ஆனால் திமுக காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்டது நடந்து நமக்கு ஒன்று தான் நினைவு இருக்குது. அதுவும் வந்து மக்கள் லைம் லைட்ல வச்சுக்கல, ஏன்னா ஊடகங்கள் அவங்க பலத்துல இருந்தது. ஆனால் அதிமுகவில் அப்படி ஒரு தப்புன்னு ஒன்று அதை வச்சுதான் மாற்றத்துக்கே ஒரு இது வழி வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணணும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாமே தகுதியான அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து சரியாக நீங்கள் வழி நடத்தி ஆட்சி நடத்தினா தான். எங்கேயாவதுலாம் தப்பு நடந்துச்சுன்னா அவங்க அதை வச்சே உங்கள் ஆட்சி, நீங்கள் இந்த இப்போ காங்கிரஸ் கூடலாம் கூட்டணி போயிட்டு இருந்தீங்கன்னா தப்பு நடக்கும்போது ஆட்சியவே கழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அவங்க கூட கூட்டணி போகாதுன்னு சொல்கிறோம். அப்படி தான் போகிறீங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து. நாளைக்கு நடக்கிறது, நாளை யாராவது என்ன நடக்குதோ பார்க்கலாம். பெரிய பொறுப்பு இருக்குது. மக்கள் வந்து உங்களை நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு ஏற்றபடி நல்ல கட்சியில் நல்ல தரமான கூட்டணி வச்சு உங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்கள். அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் திமுக வராமல் இருந்தால் தான் அவங்களோட இது வந்து கொஞ்சமாவது குறையும். ஏன்னா அவங்க செல்வாக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கு. எப்பவுமே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் நல்லவர்கள் என்னன்றதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கலை. நீங்கள் தெரியுது உங்களுக்கு பெரியாரை தூக்குறீங்க, தமிழ் தேசியம் பெரியார் எதிர்க்குது. ஆனாலுமே என்ன பண்ணுறோம், திராவிடத்தை அழியுதா எங்களுக்கு அது முதல்ல போதும். தான் திராவிடத்துக்கு ஒரு பேட்டன்ட். அவங்க அழிஞ்சாங்கன்னா அவங்களுடைய கட்டமைப்பு ஒழிஞ்சுதுன்னா எங்களுக்கு வந்து சந்தோஷம். லாபி அவங்க உருவாக்கி வச்சுக்கிற அந்த தெலுங்கு லாபி கட்டமைப்பு, சினிமாவில் அவங்களுடைய லாபி எல்லாமே, மீடியாவில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய அந்த ஆதிக்கம் இது எல்லாமே அழியும். அதுல ஒரு சந்தோஷம். அரசியல், பொருளாதாரம், ஊடகம் எல்லாத்துலேயும் அவங்க லாபி இருக்கு. அது எல்லாமே அவங்க ஆட்சிக்கு வராமல் இருந்தால் மட்டும்தான் அவங்க அழிக்க முடியும். ஆனால் நீங்கள் அதே மாதிரி திரும்பலாம் ஏற்படுத்தாதீங்க. அது உங்களுக்குமே ஆபத்து தான். மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. நல்லது பண்ணீங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர் இருப்பீங்க மாதிரி உங்களை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியாக ஆட்சி கொடுங்க. அந்த நம்பிக்கையில் தான் சரி நம்ம உங்களெல்லாம் பெரிய அளவில் எதிர்க்க தேவையில்லை, நீங்கள் புதுசாக தான் வரீங்க, டிஎம்கே அழியட்டும், நீங்கள் ஆட்சிக்கே வந்தால் கூட இப்போ நல்லது பண்ணுறீங்களா இல்லைன்னு பார்த்துட்டு உங்களை விமர்சிச்சுக்கலாம், உங்களை எதிர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தோம்.
ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எதிர்ப்புலாம் நாங்கள் எதிர்ப்பு காமிக்கல. ஏன்னா நீங்கள் ஆட்சி செய்யலை அப்படின்னும் போது. இன்னும் பார்த்ததில்ல ஸோ நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும். நம்ம ஊடகத்தில் வந்து விஜய் தரப்பில் அதாவது தாவேக்காவோட ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சுட்டி காட்டுவோம், விமர்சிக்குவோம், நம்ம செய்வோம். அதுதான் வந்து ஒரு ஊடகத்தோட வேலையுமே கூட. ஜனநாயகப்படி நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவறு செய்யும்போது விமர்சிக்க செய்வோம். நீங்கள் சரியான விஷயங்கள் செய்யும்போது எங்ககிட்ட இருந்து பாராட்டுகளும் வரும், ஆதரவும் வரும். மக்களுக்கு இந்த தேர்தல் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி போனால் தாவேக்காக்கு நல்லது, அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாடோட நிலைமை எப்படி இருக்கும்னு. இதை பார்த்துட்டு மக்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது எடுத்துட்டாங்க. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சரியான முடிவு எடுக்கணும். ஸோ தோல்விக்கான காரணங்களை ஏற்றுக்கிட்டு பழகிங்க, இந்த சரி பண்ணுங்க. தோல்வியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், சரி பண்ணுங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம் தோத்தவங்களுக்கு. மக்கள் ஏற்கனவே அவங்களோட முடிவை தெரிவிச்சிட்டாங்க. தாவேக்கா தலைவர் விஜய் நீங்கள் அவர்கள் எடுக்கிற முடிவில் தான் தமிழகத்தோட 5 ஆண்டு வரலாறுமே 5 ஆண்டு காலமுமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்து முடிவெடுங்க, மக்களை மனசில் வச்சுக்கிட்டே எடுங்க. நன்றி கார்த்திகேயன். நன்றி.